கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அதிகார போட்டி தீவிரமடைந்திருக்கிறது. முதல்வர் பதவியை சுற்றியுள்ள இந்த மோதல் இப்போது நவம்பர் புரட்சி என்ற பெயரிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் இருவருக்கும் இடையே யார் அடுத்த முதல்வர் என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. 2023 மே மாத சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அந்த சமயத்தில் கட்சியின் உள்நிலை சமநிலைக்காக சித்தராமையா முதல்வராகவும் சிவகுமார் துணை முதல்வராகவும் நியமிக்கப்பட்டனர். அப்போது முதல்வர் பதவி ரொட்டேஷன் என்ற ஒப்பந்தம் நடந்ததாக அரசியல் வட்டாரங்களில் வதந்திகள் பரவின. இப்போது சித்தராமையா ஆட்சியை ஏற்று சுமார் 1.5 வருடம் ஆன நிலையில் சிவகுமாரின் ஆதரவாளர்கள் நவம்பரில் ஆட்சி பொறுப்பை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். மறுபுறம் சித்தராமையா ஆதரவாளர்கள் முழு 5 வருடமும் அவர் தொடர வேண்டும் என கோரிக்கையுடன் களமிறங்கியுள்ளனர். இத்தகைய சூழலில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய மேலிடமான மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் இந்த நிலைமைக்கு உள்துறை அறிக்கைகள் சேகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இதேவேளை எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு அரசியல் ஆயுதமாக எடுத்துக்கொண்டுள்ளது. நவம்பர் புரட்சி வரப்போகிறது, கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தாறுமாறாக போகிறது என குற்றச்சாட்டு எழுப்பி வருகிறது. சிவகுமார் ஆதரவாளர்கள் பல இடங்களில் அவர்தான் அடுத்த முதல்வர் என்று போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர். ஆனால் சித்தராமையா ஆதரவாளர்கள் அவர்தான் நம்பிக்கை பெற்ற அனுபவமிக்க தலைவர் என்று கூறி வருகிறார்கள். அதிகார போட்டியில் யார் மேலே வருவார்கள்? சித்தராமையா தொடர்வாரா அல்லது டி.கே. சிவகுமார் நவம்பர் புரட்சியை வெற்றிகரமாக்குவாரா? இவை அனைத்துக்கும் முடிவை சொல்ல போகும் முக்கிய மாதம்தான் இந்த நவம்பர். கர்நாடக அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நாற்காலி சண்டை உருவாகியிருக்கும் நிலையில் முதல்வர் நாற்காலியை சுற்றிய இந்த உள்நாட்டு மோதல் அடுத்த சில வாரங்களில் இந்திய அரசியலையே அதிர வைக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன.